ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தாரணி. இன்னைக்கு நம்ம பிரெட் வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஒரு 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில இந்த பிரெட்ட சின்ன சின்ன பீஸஸா நம்ம பிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிரெட் கூடவே நான் ஒரு கையளவு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். அதையும் இதில சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி, அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அப்புறமா நான் 2 ஸ்பூன் அளவு இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்குல்ல, அது சேர்த்துருக்கேன். இப்போது இதை ஒரு வாட்டி ரஃப்பாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் திக்காகவே இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். இந்த பக்கோடாக்கு பிசைவோம்ல, அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். இப்போ இதை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இது நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஈவினிங் டீ டைமுக்கு இது சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸும் இருக்கும். அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் பிரெட் வச்சு ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.